2018 கேட்கப்பட்ட குரூப் 4 கொஷின் வந்து ஒரு 50 கொஷின் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை தான் கேட்குறாங்க. எந்த காலகட்டத்தைன்னு பார்த்தீங்கன்னா கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் பொருத்தமான இணையை தான் நம்ம தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ. கவிக்கோ யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன. யார் அப்படின்னா ஆப்ஷன் டி பிரான்சிஸ் ஜென்கின்ஸ். நெக்ஸ்ட்டு தொண்டு செய்த பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை. நெக்ஸ்ட்டு பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதையை வந்து எழுதிட தொடங்கினார் அப்படின்னா வால் விட்மன். அடுத்தது நாமக்கல் கவிஞரோட படைப்புகளோட எண்ணிக்கை கொடுத்துட்டு நம்மளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இசை நாவல்கள் 3, உங்களோட புதினங்கள் வந்து 4, கவிதை தொகுப்புகள் வந்து 10, மொழிபெயர்ப்புகள் வந்து 4. ஓகேவாப்பா? ஓகே. நாமக்கல் கவிஞரோட நூல்கள் என்னென்ன? மலைக்கல், என் கதை, மலைக்கண்ணன், சங்கொலி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அவர் என்ன பண்ணியிருப்பார்? தமிழகத்தோட அரசவை கவிஞராக வந்து இருந்திருப்பார். காந்திய கவிஞர் சொல்லி என்ன சொல்லுவாங்க? நாமக்கல் கவிஞரை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி உருசியத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா திருக்குறள் வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மறைமலையடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல்னாலே உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். சாகுந்தலம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா? கம்பர். கம்பரோட நூல்கள்லாம் என்ன? ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோப்பரந்தாதி, இந்த மாதிரி சொல்லி நிறையா வரும். கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டம் இருக்குது அப்படின்னா 6 காண்டம். 7வதாக என்ன காண்டம் சொல்லுவாங்க? உங்களுக்கே தெரியும், ஒட்டக்கூத்தரோட காண்டம். நெக்ஸ்ட் வந்து சூலியன் வின்சன் பாராட்டிய தமிழறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா. சரி, ஊவேசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊவேசாக்கு நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமநாதபுரத்தில் இருக்குன்னு சொல்லி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவருக்கு அஞ்சல் தொலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2006 வெளியிட்டிருப்பாங்க. அவர் பதிப்பித்த நூல்கள் எத்தனைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா தந்தை பெரியார் தான். பகுத்தறிவேந்தர், தெற்காசிவன், சாக்ரட்டிஸ் அப்படின்லாம் போற்றப்படுவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். பெரியாருக்கு எப்போ யுனெஸ்கோவில் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, பெரியாருக்கு பெண்கள் மாநாட்டில் பெரியான்னு சொல்லி யார் பட்டம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மாம்பாள் அவர்கள் வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது எப்போ இயர் மட்டும் சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குமரகுருபரோட நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிராக விளங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பாடல் அப்படின்னா 51 பாடல்களில். அடுத்தது தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரை கோயில்களே பழமையானது அப்படின்னா இது ஈஸியாக தெரியும், பிள்ளையார் பட்டி தான். தன் இனத்தையும் மொழியும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லாத பறவைன்னு சொன்னது யார்? ரசூல் கம்சது. அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின், ஈஸியாக மைண்டில் போய் செட் ஆகிற கொஸ்டின். நோய்க்கு மருந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யாரோட ஆசிரியர் இவர்? உவேசாவோட ஆசிரியர் தான் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். நெக்ஸ்ட் பாருங்கள். அளவில் சனனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னந்தளித்தாய் உருவேலில் பரிவகற்றி. இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா பெரிய புராணத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. பெரிய புராணத்தை இயற்றியவர் யாரு? சேக்கிழார். அடுத்தது அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது அப்படின்னா கிரேக்கம். அரிசி என்னும் தமிழ் சொல் ஒரைசா அப்படின்றது எம்மொழி சொல்லுக்கு சென்றது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம். பெருஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? 599 தாளிசைகளை கொண்டது. முதலில் எழுந்த பரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி ஏற்றவர் யார்? ஜெயங்கொண்டார். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் படிப்பீங்க. நெக்ஸ்ட்டு தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வள்ளி தட்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? டாக்டர் கேரளாஸ் வந்து பழைய புக்கில் இருக்கும், இது இருக்கும். ஓகேவா? ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மன்னிப்பு அப்படின்றது எம்மொழி சொல் அப்படின்னா உருது சொல் தான் மன்னிப்புன்றது. அடுத்தது திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவி உள்ளவரதை யார்? குமரகுருபரர். குமரகுருபரோட காலம் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் தான் யார் அப்படின்னா சுவாமிநாத தேசிகர். மயிலேறும் பெருமானிடம் தான் யார் கல்வி கற்றிருப்பார்? சுவாமிநாத தேசிகர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உடம்பார் அழியார் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் அப்படின்னா இந்த தந்திரம் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா 3ஆம் தந்திரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால்.
நம்ம படிப்போம் அறம் பொருள் இன்பம் சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த அங்கவியல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா. நெக்ஸ்ட்டு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவதற்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பாதுகாக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அறவுரை கோவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை அப்படின்னு அழைக்கிறது முதுமொழி காஞ்சி. சரி, ஆச்சார கோவைனா என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஆச்சார கோவை ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சிறுபஞ்ச மூலம் தெரியும் காரியாசன் சொல்லிட்டு. ஏலாதி அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் அப்படின்னா ஆப்ஷன் பி திருக்குறள் தான். குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்கிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னா சிலப்பதிகாரம். ஓகே, சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ன சொல்லுவாங்க, இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு, இளங்கோவடிகள். சிவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். அடுத்தது மணிமேகலை யாரு, சீத்தலை சாத்தனார். கம்பராமாயணம் யாரு, கம்பர். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாடக பாங்கில் எதிர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூலை வந்து படிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணித மேதாவியார். அடுத்தது, எண்கார் சிலம்பு மணியுடை அரிய இவ்வடிகள் மணி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா மணி அப்படின்னா மாணிக்கத்தை வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. கூடலில் ஆய்ந்த ஒன்தீன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னா திருவாசகம். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்துஸ்தானிலையும் அவர் என்ன பண்ணியிருப்பார், குமரகுருபரர் புலமை மிக்கவராக இருந்திருப்பார். அடுத்தது, குமரகுருபர்லேருந்து 2 கொஸ்டின் வந்து நம்ம கேட்டாங்க பாருங்கள். பொன்னும் துகிரும் முத்தும் மணி. இத்தொடரில் துகிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவளம். துகிரோட பொருள் என்ன, பவளம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த. இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பதிற்று 10. நெக்ஸ்ட், உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் தான் யாரு, சேக்கிலார். ஓகே, உத்தம சோழன் சொல்லி பட்டம் வாங்கினவர் தான் யாரு, சேக்கிலார். நெக்ஸ்ட்டு, புல்லுரு புன்கண் தீர்த்தோன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பறவையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா பறவை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புறா. நெக்ஸ்ட், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீத்தார் இறைவன் அடிச்சேராதர் இக்குறளில் பயின்று வந்த அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகதச உருவகனை வந்து பயின்று வந்திருக்கு. அடுத்தது, முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன அப்படின்னா அது வந்து வினாவலு. நெக்ஸ்ட், பொருந்தாத சொல்ல வந்து நம்மளை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. மாணிக்கம் முத்து பவழம் கிளிஞ்சல். இதில் ஈஸியாக போட்டலாம், கிளிஞ்சல்ன்றது தான் பொருந்தாத சொல்லு. அடுத்தது, சொல்ல பொருளோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. வனப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு, அடவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடு, மருங்கு அப்படின்னா பக்கம், மதுரம் அப்படின்னா இனிமை. நெக்ஸ்ட் பாருங்கள், பிழையற்ற வாக்கியத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதுதான் என்ன அப்படின்னா பிழையற்ற வாக்கியம். அடுத்தது, எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன தொடர் கேட்குறாங்க, செய்வினை தொடர். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்ன அப்படின்னா செய்வினை தொடர். எதில் முடியும், ஐயில் வந்து முடியும். செயற்பாட்டு வினைனா படுபட்டத்தில் வந்து முடியும். ஐயை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஐயின்ற எழுத்து வந்து வந்திருக்கும். இப்போ எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் என்னென்னு இன்னொரு க்ளூக்கு இன்னொன்று என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஐய வந்து வந்துருந்துச்சுன்னா அது செய்வினை, படுபட்டத்தில் முடிஞ்சிச்சுன்னா அது செயற்பாட்டு வினை. இது எல்லாமே க்ளூஸு. அடுத்தது, என்றல் அப்படின்னா தொழிற்பெயர். என்றல் தள்ள முடிஞ்சிருக்கா. அடுத்தது, நுந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருவு. அடுத்தது, யாவையும் இம் வந்திருக்கு முற்றுமை. நன்று அப்படின்னா அது வந்து குறிப்பாக சொல்கிறாங்க. அப்போ குறிப்பு வினை முற்று. ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். உம்மென்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும்னா இடையிலையும் வரும், இறுதியிலையும் வந்து வரும். அது உங்களுக்கே தெரியும். அடுத்தது, ஒரு பெயர் சொல்லோட பொருளை செய்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை அப்படின்னா அது 2ஆம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லோட பொருளை செய்படு பொருளாக வந்து மாற்றுறது அப்படின்னா அது வந்து எந்த வேற்றுமை சொல்கிறாங்க, 2ஆம் வேற்றுமை. 2ஆம் வேற்றுமை என்ன வரும், 2ஆம் வேற்றுமை உருவம் அப்படின்னா ஐ வரும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் என்ன இருக்காது, உருபு வந்து இருக்காது. வேற்றுமை உருபுகள் என்ன, ஐயாளுக்கும் இன்னதுக்கண். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு, பின் வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படின்னா கயற்கண் வந்து உருவகம் வந்து கிடையாது. இதெல்லாமே வரும் பாருங்க. மொழி அமுது, அடிமலர், தமிழ் தேன். உருவகம் இல்லாதது என்ன அப்படின்னா கயற்கண். கண் கயர்னு போட்டால் வருமா, வராதுல, அதனால. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இக்குறட்பால சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீர்மோனை பெயரோட தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா கூளை மோனை வந்து வந்திருக்கு. கூளை முனைனா எப்படி வரும், கூளை முனை 1 2 3.
ஃபஸ்ட்டு சீர், ரெண்டாவது சீர், மூணாவது சீர் பார்க்கணும். மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் என்ன அப்படின்னா மோனை. பார்க்கலாமா? அப்போ ஃபஸ்ட் எழுத்து தா வந்திருக்கு, ரெண்டாவது சீர்லேயும் தா வந்திருக்கு, அப்போ மூணாவது சீர்லேயும் தா வந்திருக்கு. அப்போ கூலை மோனைனா 1 2 3. ஓகேவாப்பா? அப்போ என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் பி கூலை மோனை. ஓகேவா? ஆப்ஷன் பி கூலை மோனை. நெக்ஸ்ட்டு கீழ்கதுவாய் மோனைனா என்ன கொடுத்துருப்பாங்க? 1 2 4 கீழ்கதுவாய் மோனை அப்படின்னா. ஒருவு மோனை அப்படின்னா 1 4 ஒருவு மோனை. 1 4ன்றது ஒருவு. அதே மேற்கதுவாய்னா என்ன வரும்? 1 3 4. இது என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஷார்ட்கட் போட்டு படித்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி புணர்ந்துள்ள சொல் அப்படின்னா கன்றா. அடுத்தது பாருங்கள். விண் என்று பொய்ப்பின் விரிநீர் உயன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி இக்குரட்பால காலனாகும் மோனை எது அப்படின்னா மேற்கதுவாய் மோனை. மேற்கதுவாய் மோனைனா என்னப்பா? 1 3 4. ஓகேவா? இக்குரட்பாலை காலனாகும் மோனையை பார்த்துருக்கலாமா? பாருங்கள். ஒரு ஃபஸ்ட்டு சீர் பாருங்கள், இது ரெண்டாவது சீர், இது வந்து மூணாவது சீர். இந்த 3 சீர்லையும் என்ன பாயிண்ட் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். வி 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 பாயிண்ட் வந்திருக்கு. அப்போ இது என்ன வரும்? மேற்கதுவாய் மோனைன்னு சொல்லி சொன்னேன். கீழ்கதுவாய் மோனைனா 1 2 4 வரும். அடுத்தது முற்று மோனை அப்படின்னா கூலை மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 கூலை மோனை தெரியும். ஒருவு மோனை அப்படின்னா 1 4 போன இதிலே பார்த்தோம். அப்போ இது வந்து என்ன வந்திருக்கு? இதில் மேற்கதுவாய் மோனை வந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.